வந்து பானிபூரி. இது வந்து ரோட் சைடில் இருக்க பானிபூரி. அப்போ வந்து நான் வந்து விதவிதமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக நாங்கள் பானிபூரி ஷாப்புக்கு வந்து போய் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து தலையில் இது வைக்கிறது போட்டிருந்தா. அதை வந்து நாங்கள் மாற்றி மாற்றி பிடுங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். அது ஒரே ஒருத்தி இது, அவளுக்கே அதை கொடுக்கல. நாங்கள் எல்லாருமே வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் போட்டுட்டு வந்து சரி நம்ம வந்து பானிபூரி ஆர்டர் சொல்லுவோம் அப்படின்ட்டு. இது வந்து ரோட்டில் வந்து தனியாக காலியாக இருக்கும். ஸோ பானிபூரி நல்லாயிருக்கும். அங்கே வந்து ஒரு குட்டி பையன் தான் இதை பண்ணுவான். அவன் வந்து நைட்டில் அவங்க ரிலேட்டிவ்க்காக வந்து இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் வந்து இதை எடுத்துகிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நான் வந்து பானிபூரி வந்து நாங்கள் ஃபைனலாக தான் வாங்கினோம். அதுக்கு முன்னாடி வந்து மசாலா பூரி வாங்கியிருந்தோம். மசாலா பூரினா வந்து எனக்கு மசாலா பூரி ஒரு மஷ்ரூமு 2 மசாலா பூரி அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு வந்து நல்லா சுட சுட போட்டிருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. எப்போவுமே நாங்கள் ரெகுலராக இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். ஸோ அதனால வந்து எங்களுக்கு டேஸ்ட் வைஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் நாங்கள் இங்கே வாங்கினோம். அப்புறம் வந்து ஒரு பிளேட் வந்து பானிபூரி சொல்லியிருந்தோம். அது எடுக்க ரோட்டில் உட்காந்து வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஒரு பிளேட் பானிபூரி 5 ரூபாய்க்கு 3 பானிபூரின்ற மாதிரி. ஸோ 20 ரூபாய்க்கு எவ்வளோன்றது நீங்களே கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் வந்து ரோட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நார்மல் கேமரா அதில் இதில் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து நீ ஃபோட்டோ எடுக்கிறதா எனக்கு இது கொடு அப்படின்னு சொல்லி பிடுங்கிட்டு அவன் வந்து இது பண்ணிட்டா. நான் இதை வந்து ஸ்னாப்லேயே போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. தென் வந்து அவளுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. அவள் மஷ்ரூம் கேட்டிருந்தா. ஸோ அவளுக்கு ஃபஸ்ட்டு வந்தனால நான் வந்து போய் அவளை கலாய்ச்சிட்டு இருந்தேன். பிளேட்டை வச்சுட்டு எதுக்கு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்க, ஃபோட்டோ எடு அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு தட்டை வச்சுட்டு உட்காராம நின்றுக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி அவளை கொஞ்சம் நேரம் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்குமே வந்துடுச்சு நாங்கள் ஸ்னாப் எடுக்கிற கேப்பில். பட் இருந்தாலுமே நாங்கள் வந்து நம்ம ஃபோட்டோ எடுப்போம் அப்படி எடுப்போம் இப்படி எடுப்போம்னு சொல்லி நாங்கள் ஸ்னாப் எடுத்துகிட்டு இருந்தோம். இது வந்து ப்ரைம் ஸ்னாப் தான் எடுக்க முடியுன்ற மாதிரி இருந்து. பட் அதேமாரி நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஸ்னாப் போட்டுட்டு இருந்தோம். ஒரு வழியாக வந்து நானே பண்ணுவோம்.